சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி ஜெர்மனி. நேரலையில் இணைந்திருக்கின்றீர்கள் அன்பு நேயர்களே. அடுத்து இணைகின்றார் விழுப்புரத்தில் மன்னிக்கவும் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளருமான என் ஜெயலநாதன் ஐயா அவர்கள். இன்றைய தினம் விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 51வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தக்கோலத்திலிருந்து என் ஜெயலநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெயலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் பாடல் 51. காமத்தின் கொடுமை. ஊருள் எழுந்த உருகெழு செந்தீக்கு நீருள் குளித்தும் உயலாகும். நீருள் குளிப்பினும் காமம் சுடுமே, குன்று ஏறி ஒலிப்பினும் காமம் சுடும். ஊருள் எழுந்த உருகெழு செந்தீக்கு, ஊருள் எழுந்த உருகெழு செந்தீக்கு நீருள் குளித்தும் உயலாகும். நீருள் குளிப்பினும் காமம் சுடுமே, குன்று ஏறி ஒலிப்பினும் காமம் சுடும். ஓர் ஊரின் நடுவே உண்டான அச்சத்தை தரும் சிவந்த தீயினுக்கு ஒருவன் நீருக்குள் மூழ்கியேனும் உயிர் பிழைக்கலாகும். காமம் என்ற தீயினுக்கோ அவ்வாறு தப்பி பிழைக்க முடியாது. அந்த காமம் நீரினுள் குளித்தாலும் மலைமேல் ஏறி மறைந்திருந்தாலும் உடலை சுட்டு வருத்தும். மீண்டும் பாடலை பார்ப்போம். காமத்தின் கொடுமை. ஊருள் எழுந்த உருகெழு செந்தீக்கு நீருள் குளித்தும் உயலாகும். நீருள் குளிப்பினும் காமம் சுடுமே, குன்று ஏறி ஒலிப்பினும் காமம் சுடும். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெயலநாதன், உத்திரமேரூர், சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 51வது பாடலும் விளக்கமும். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெயலநாதன் ஐயா அவர்கள், உத்தரமேரூரில் இருந்து. நன்றிகளையா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.